இப்ப வரைக்கும் என் வீட்ல எப்படி இருக்குன்னா, நான் ஓசி சோறு, நான் வேலைக்கு போவாத தண்டச்சோறு, அப்படிதான் எனக்கு பேரே வீட்ல இருக்கு. யார் சொல்றா அப்படி? அப்படி என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க. எங்க மாமியார் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓசி சோறுன்னு சொல்றாங்களா? ஓசி சோறு, தண்டச்சோறு. இப்ப கார்ல வரும்போது கூட காலையில இருந்து என்ன பண்ண, ஓசி சோறு தண்டச்சோறு என்ன பண்ணிட்டு இருந்த, அப்படிதான் கேட்பாங்க. யார் கேட்டா? என் ஹஸ்பண்ட் கேட்பாரு. என்னங்க அவர் ஒய்ஃப் அப்படி போய் திட்டுறாரு, அந்த வார்த்தைலாம் எவ்வளவு மோசமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவங்க ஹஸ்பண்ட் இவங்க ஒய்ஃப் இப்படிலாம் திட்டுறாரு அப்படின்னு எனக்கு பேசின போதான் இருந்துச்சு. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசின அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அது ரீசன் இப்போ அடுக்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே ரிவெஞ்ச். ஸ்கூல் 8:30 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன், 7:30 மணிக்கு எந்திரிப்பாங்க. நான் காலைல எழுந்திரிச்சு பையனை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விட்டு முடிஞ்சா டிஃபன் கூட செஞ்சு கூட்டு போகணும். சொல்லுங்க, சாயந்தரம் வேலையை விட்டு வந்தோடனே வீட்டில் எல்லாரும் தோசை கொடுத்து வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கணும், அப்புறம் பசங்களுக்கு பேம்பர்ஸ் போட்டுக்கணும், அவங்களை தூங்க வைக்கணும். இவ்வளோ வேலையை நான் தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சில நேரத்தில் கோவமாய் சும்மா தானே இருக்கிறேன். சும்மா ஓசிலே வேலை பார்த்து என்ன சொல்ல எனக்கு இது ஓசிலே மொங்கடிக்க பார்க்குறேன். இப்போ ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தி விட்டாங்க, அதையும் நான் சொல்லி விடுறேன். என்ன அண்ணக்காவடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீடு இல்லையா, சொந்த வீடு இல்லையா, அதனால நீ ஒரு அண்ணக்காவடி உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவங்கள்ட்ட பேச்சு வாங்கியிருக்கேன். என்னத்த சொல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியவே புரியல. ஒய்ஃபு ஹஸ்பண்டை என்ன வார்த்தை வேணா சொல்லலாம், எவ்வளவு வேணா கஷ்டப்படுத்தலாம், எவ்வளவு வேணா காயப்படுத்தலாம். ஆனா அந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு பயனும் இல்லை. புருஷங்கார ஏதோ ஒரு கோவத்திலையோ ஏதோ சுச்சுவேஷன்ல சொல்லிட்டா கூட என்னை காயப்படுத்திட்டீங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க, என்னை அவமானப்படுத்திட்டீங்கன்னு வந்து சொல்றீங்களே, எல்லாம் நியாயமா? அப்ப நீங்க திட்டினா அது தப்பு இல்லை, ஆனா அவங்க திட்டினா பெரிய பாவம், அப்படிதானே? இப்போ எல்லா பசங்களுமே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு நாள் நீ சமைக்கிறியா, ஒரு நாள் நான் சமைக்கிறேன், ஒரு நாள் நீ வீட்டை கிளீன் பண்றியா, ஒரு நாள் நான் வீட்டை கிளீன் பண்றேன் அப்படின்னு சரிசமமா ஆயிட்டாங்க. இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் நீயே செய்யி, என்ன செய்ய சொன்ன, நீ என்ன அடிமைப்படுத்துற அப்படிங்கிறீங்க. எப்படி வளர்ந்துருக்கு பாத்தீங்களா பெண்மிசம்? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை.